Hello everyone, let's learn literature. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜாஃப்ரி சாசர். இவரோட பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1340 1400 வரைக்கும். இது வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியடில் வரும். மிடில் இங்கிலீஷ் பீரியட் வந்து 1100 1500 வரைக்கும். 1100க்கு முன்னாடி வந்து ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்னும் 1500க்கு அப்புறம் மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் சாசர் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அவர் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணவர். அண்ட் அவரோட பர்சனல் லைஃப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட ஃபாதர் வந்து ஜான் சாசர். அவர் ஒரு வைன் மர்ச்சன்ட். அண்ட் அவரோட சாசரோட மதர் ஆக்னஸ் சாசர். அண்ட் சாசருக்கு வந்து ஒரு ஃபேம் இருக்குது. என்ன அப்படின்னா அவர் 3 கிங்ஸ், இங்கிலாண்டை வந்து 3 கிங்ஸ் ரூல் பண்ணும்போது வாழ்ந்தார். அதாவது எட்வர்ட் 3 ரூல் பண்ணும்போது பிறந்தார், ரிச்சர்ட் 2 ரூல் பண்ணும்போது வாழ்ந்தார், அண்ட் ஹென்ரி 4 ரூல் பண்ணும்போது அவர் இறந்தார். ஸோ சாசர் தான் வந்து ஒன்லி ரைட்டர் இந்த 3 கிங்டம்லேயும் உயிரோடு இருந்தவர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவருக்கு 17 வயசாக இருக்கும்போது அவர் டியூக் எட்வர்ட் 3யோட பேஜ் ஆனார். பேஜ்னால் பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி. அண்ட் சில சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னா எட்வர்ட் 3யோட டாட்டர் இன் லாவோட பேஜாக இருந்தார் அப்படின்னு சொல்லுது. அண்ட் 1360 என்னாச்சு அப்படின்னா ஒரு 100 இயர்ஸ் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஃப்ரான்ஸ் ஆர்மி வந்து ஒரு அப்டக்ட் பண்ணிடுச்சு. அப்டக்ட்னா கேப்சர் பண்ணிட்டாங்க. அப்போது எட்வர்ட் 3 வந்து அவருக்காக 16 பவுண்டு 16 பவுண்ட் ரேன்சம் கட்டி அவர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் 1366 அவர் ஃபிலிப்போ ராய்ட் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணாங்க. அவங்க யார் அப்படின்னா ஜான் ஆஃப் காண்டோட 3rd ஒய்ஃபோட சிஸ்டர். அதனால் சாசருக்கு நிறைய ராயல் கான்டாக்ட்ஸ் கிடச்சிது. அண்ட் ஜான் ஆஃப் காண்ட் யாருன்னா ஹென்ரி 4ரோட ஃபாதர் தான் ஜான் ஆஃப் காண்ட். ராயல் கான்டெக்ட்ஸ்னால் நிறைய இட்டாலியன் போய்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, பெட்ராக், பொக்காஷியோ, டான்டே மாதிரி. அண்ட் அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா பொக்காஷியோக்கு செகண்ட் ஃபிலிஸ்ட்ராட்டோ, டான்டேக்கு டிவைன் காமெடி. அண்ட் ஜாஃப்ரி சாசர் தான் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் போய்ட் ஆஃப் இங்கிலாந்து. அண்ட் இவரோட கான்ட்ரிபியூஷன் லாங்குவேஜ்க்கும் லிட்ரேச்சருக்கும் ரொம்ப ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா இங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜ், சாசர் இல்லை அப்படின்னா இங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜே இல்லை. அவர் தான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலெக்ட்னு சொல்லிட்டு ஒரு டயலெக்ட் எடுத்தார். அந்த டயலெக்ட் தான் வந்து நிறைய இங்கிலீஷ் பீப்புள் பேசிகிட்டு இருந்தாங்க. நிறைய இங்கிலீஷ் பீப்புள்ஸ் மட்டும் கிடையாது, சாசரோட ஆன்சிஸ்டர்ஸ் பேசிகிட்டு இருந்த லாங்குவேஜும் அதுதான். அதில் நிறைய கிராமட்டிக்கல் சேஞ்சஸ் பண்ணி இங்கிலீஷுங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் டயலெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கு முன்னாடி சாசரே வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் தான் அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தார். அவரோட டிரான்ஸ்லேஷன் எல்லாமே மேக்ஸிமம் இட்டாலியன்லேருந்து ஃப்ரெஞ்ச் அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸில் வெஸ்ட் ஜெர்மானிக் லாங்குவேஜ் அப்படிங்கிற சப்டாபிக்கில் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அதாவது இங்கிலீஷ் இஸ் அ வெஸ்ட் ஜெர்மானிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து இவரோட ஆன்சிஸ்டரோட லாங்குவேஜை எடுத்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டாண்டர்ட் டயலெக்ட் கொடுத்ததுனால லாவஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இவரை ப்ரைஸ் பண்ணியிருப்பார். என்னென்னா சாசர் ஃபவுண்ட் இஸ் நேட்டிவ் டங் அ டயலெக்ட் அண்ட் லெஃப்ட் இட் லாங்குவேஜ்னு சொல்லியிருப்பார். யார் அப்படின்னா ஜான் லிவிங்ஸ்டன் லாவஸ். அவரோட புக் ஆஃப் சாசர் அப்படிங்கிற ஒரு புக்கில் இதை சொல்லியிருப்பார். அவர் வந்து ஒரு அமெரிக்கன் கிரிட்டிக். அண்ட் சாசர் பீரியட்க்கு முன்னாடி வரைக்கும் ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் வந்து நம்ம பீரியட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது வேர்ட் ஃபார்மேஷன், வேர்ட் அண்ட் லாங்குவேஜ் ஃபார்மேஷன் கரெக்டாக இல்லை, நிறைய டயலெக்ட்ஸ் இருந்ததுனால ஃபார்ம் ஆகிறதுக்கு அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் மிடில் இங்கிலீஷ் பீரியடை வந்து நம்ம பீரியட் ஆஃப் லெவல்டு இன்ஃப்ளெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா சாசர் வந்து கரெக்டாக வேர்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி நிறைய கிராமட்டிக்கல் சேஞ்சஸ் கொடுத்து ஒரு லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டதுனால அதை வந்து லெவல்டு இன்ஃப்ளெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இந்த பீரியடில் வந்து நம்ம பீரியட் ஆஃப் ட்ரான்சிஷன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா லிட்ரேச்சர்லேயும் நிறைய ட்ரான்சிஷன் நடந்தது. லாங்குவேஜோட ட்ரான்சிஷனும் ஒரு ஸ்டாண்டர்ட் டயலெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியடில் தான். நிறைய கிராமட்டிக்கல் சேஞ்சஸ் ஆனதும் மிடில் இங்கிலீஷ் பீரியடில் தான். அதனால் இது வந்து பீரியட் ஆஃப் ட்ரான்சிஷன்னு சொல்லுவோம். அண்ட் இவரோட லிட்ரேச்சர் கான்ட்ரிபியூஷன் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் புக் வந்து புக் ஆஃப் டச்சஸ். இது வந்து டச்சஸ் பிளான்ச்சியோட மெமரியில் எழுதின எலிஜி. பிளான்ச்சி யாருன்னா ஜான் ஆஃப் காண்டோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். அண்ட் அவங்க வந்து லங்காஸ்டரோட டாட்டர். இந்த புக் வந்து ஆக்டோசிலிபிக் கப்லெட்டில் இருக்கும். இந்த புக்கோட அதர் டைட்டில்ஸ் வந்து தி ட்ரீம் ஆஃப் சாசர் அண்ட் ட்ரீம் ஆஃப் பிளான்ச்சி. ஏன் அப்படின்னா ஏன் ட்ரீம்னு சொல்கிறோன்னா இது வந்து சாசரோட ட்ரீமில் நடந்தது. அண்ட் இது வந்து ஒரு
62லேருந்து 78க்குள்ளே எழுதியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் புக் வந்து ரொமான்ஸ் ஆஃப் த ரோஸ். இது வந்து ஃப்ரான்ஸ் புக்கோட ட்ரான்ஸ்லேஷன், ரொமான் டி லா ரோஸ் அப்படிங்கிற புக்கோட ட்ரான்ஸ்லேஷன், த ரொமான்ஸ் ஆஃப் த ரோஸ். இது வந்து ஒரு அலிகரிக்கல் ட்ரீம். அதாவது என்ன அப்படின்னா, நரேட்டர் வந்து காட் ஆஃப் லவ் கிட்ட அவரோட லேடி லவ்வை எப்படி செட்யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஐடியா கேட்பார். நிறைய அட்வைஸ் வந்து வாங்குவார். அதுதான் வந்து ரொமான்ஸ் ஆஃப் த ரோஸ். இது ஒரு ட்ரான்ஸ்லேஷன் தான். நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ஹவுஸ் ஆஃப் ஃபேம் தான் சாசரோட மேக்னம் ஆப்பஸ்ன்னுவாங்க, அதாவது மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது டான்டேவோட டிவைன் காமெடியிலேருந்து இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எழுதின புக்கு. இது என்ன அப்படின்னா, இது ஒரு ட்ரீம் அலிகரி, இல்லைனா காமிக் ஃபேண்டசின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, இவரோட ட்ரீமில் வந்து ஒரு ஈகிள் இவரை தூக்கிட்டு போய் ஒரு கிளாஸ் பேலஸில் போட்டுரும். அந்த கிளாஸ் பேலஸ் தான் நம்ம ஹவுஸ் ஆஃப் ஃபேம்னு சொல்லுவோம். அங்கே இவர் 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புளை மீட் பண்ணுவார். டைப் 1 என்னென்னா, எந்த வேலையும் செய்ய வேணாம், நமக்கு எந்த ஃபேமும் வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கவங்க. டைப் 2 என்னென்னா, வேலை செய்யணும், நம்ம செய்கிற வேலைக்கான ஃபேம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு. டைப் 3 என்னென்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பட் ஃபேம் பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. டைப் 3 பீப்புள் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவார். அண்ட் இந்த புக்கில் வந்து டெம்பிள் ஆஃப் வீனஸோட டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கும். அவரோட நெக்ஸ்ட் புக் வந்து ட்ராய்லிஸ் அண்ட் கிறிசிடா. இது ஒரு லாங் போயம். இது வந்து பொக்காஷியோட செகண்ட் ஃபிலிஸ்ட்ராட்டோ அப்படிங்கிற புக்கில் வந்து அடாப்ட் பண்ணுது. இந்த புக்கில் வந்து ட்ராஜன் வாரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு வாரியர், ட்ராய்லிஸுங்கிற ஒரு வாரியர் வந்து ஒரு விடோ லேடி கிறிசிடாவை லவ் பண்ணுவார். இவரோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் இவரோட ஹேரில் தான் இருக்கும். ஸோ இவரோட எனிமிஸ் வந்து இவரை டிஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் லேடி கிறிசிடா வந்து ஒரு இடத்துல ரிவீல் பண்ணிடுவாங்க. அதனால ட்ராஜன் வாரில் இவரை ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுவாங்க. அதனால இந்த புக்கோட மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு விமனை வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராய்லிஸ் அண்ட் கிறிசிடாவில் தான் இவர் ரைம் ராயல் அப்படிங்கிற ஒரு ரைமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அது என்னென்னா, ஒரு 7 லைஃப் சான்ஸாக ABABBCC அப்படிங்கிற ரைமில். இதை வந்து எட்வர்ட் 3 அப்ரூவ் பண்ணியிருப்பார். ஜேம்ஸ் 1 ஆஃப் ஸ்காட்லாண்ட் வந்து அவரோட புக்கு த கிங் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு புக்கில் யூஸ் பண்ணியிருப்பார். நிறைய ராயல் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் அதை யூஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணதுனால இந்த ரைமை வந்து ரைம் ராயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட நெக்ஸ்ட் புக் என்னென்னா, த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். இது வந்து இவரோட அன்ஃபினிஷ்ட் இட்டாலியன் ஒர்க்கு. இது வந்து ஒரு பெலினோட்னா அது ஒரு லிட்ரரி டிவைஸ். அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆத்தர் வந்து அவரோட ப்ரீவியஸ் புக்கில் அவர் சொன்ன ஒரு மெசேஜை இந்த புக்கில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றி சொல்கிறது தான் பெலினோட் அப்படிங்கிற லிட்ரரி டிவைஸ். அதாவது காடஸ் ஆல்சிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து இவரோட ட்ரீமில் அப்பியர் ஆகி, நீங்கள் எப்படி ஒரு விமனை டீஃபேம் பண்ணுற மாதிரி ஒரு புக் எழுதலாம், அதாவது ட்ராய்லிஸ் அண்ட் கிறிசிடாவை நம்பக்கூடாது, விமனை நம்பக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். அதனால உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாசர் வந்து திரும்பவும் ப்ராமிஸ் பண்ணுவார் இந்த காடஸ்க்கு, நான் விமனுக்கு வந்து ஃபேம் கொடுக்குற மாதிரி ஒரு புக் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்சது தான் த லெஜெண்ட்ஸ் ஆஃப் குட் விமன். இது வந்து இவர் 10 விமனை பற்றி எழுதியிருப்பார், 10 ஃபீமேல் கேரக்டர்ஸ் பற்றி எழுதியிருப்பார். அண்ட் பொக்காஷியோட மலரிபஸ் அப்படிங்கிற புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த புக்கை எழுதியிருப்பார். அண்ட் இதில் தான் இவர் ஹீரோயிக் கப்லெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். நெக்ஸ்ட் வந்து பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். இது வந்து மேரேஜை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பார். இந்த புக்கை எழுதின அதே பீரியட், அந்த இயர் தான் ரிச்சர்ட் 3 அண்ட் ஆன் ஆஃப் பொஹிமியாவுக்கு மேரேஜ் நடந்தது. ஸோ இந்த புக் வந்து அவங்களுக்காக தான் எழுதப்பட்டதாக சொல்கிறாங்க, பட் அதுக்கான ப்ரூஃப் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொலாக் டு கேன்டர்பரி டேல்ஸ் 1388 எழுதுனது. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷில் எழுதின புக். இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸில் எழுதுனது தான். அண்ட் எல்லாமே வேர்ஸ் தான், போயட்ரி தான். இது இவர் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதி. இது வந்து இவரோட மாஸ்டர் பீஸ்னு சொல்லுவாங்க. இந்த புக்கில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29 பில்கிரிம்ஸ் வந்து செயின்ட் தாமஸ் பக்கெட்க்கு ட்ராவல் பண்ணுறது ஜேர்னி தான் இந்த புக்கோட ஸ்டோரி. செயின்ட் தாமஸ் பக்கெட்க்கு போனால் அன்க்யூரபிள் டிசீஸும் க்யூர் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஃபெய்த். 29 பில்கிரிம்ஸ், ஒரு ஹோஸ்ட் ஹேரி பைலி அண்ட் நரேட்டர், டோட்டலாக 30 பீப்புள் ட்ராவல் பண்ணுவாங்க. போகும்போது 2 ஸ்டோரி, வரும்போது 2 ஸ்டோரி. ஸோ டோட்டலாக 124 ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபைனலி வந்து 24 டேல்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அன்ஃபினிஷ்டு ஒர்க். 24 டேல்ஸ்லேயும் 22 வேர்ஸ் அண்ட் 2 ப்ரோஸ் டேல்ஸ். அந்த 2 ப்ரோஸ் டேல்ஸும் வந்து சாசர் ஒன்று சொல்லியிருப்பார். பார்சன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவர் ஒரு பில்கிரிம், அவர் சொல்லியிருப்பார். இதில் இம்பார்ட்டண்ட் ஒன் வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி டெல்லர் வந்து நைட்டு, அவரோட ஸ்டோரி வந்து பால்மன் அண்ட் ஆசிட். இது வந்து பொக்காஷியோட டெஸ்டா அப்படிங்கிற ஸ்டோரியிலேருந்து அடாப்ட் பண்ணி சொல்லியிருப்பார். அண்ட் லாஸ்ட் ஸ்டோரி டெல்லர் வந்து பார்சன். நான் 2 ப்ரோஸ்டைல் தான் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு ப்ரோஸ்டைல் சொன்னது இவர் தான். என்னன்னா 7 டெட்லி சின்ஸ். 7 டெட்லி சின்ஸ் என்னென்னா, ப்ரைடு, க்ரீட், என்வி, ராத், ஸ்லாத், க்ளூட்டனி, இதெல்லாம் வந்து 7 டெட்லி சின்ஸ்.
அண்ட் இன்னொரு ப்ரோஸ் டேல் சொன்னது வந்து சாசர். சாசரே வந்து 2 டேல் சொல்லியிருப்பார். ஒன்று என்ன செத்தோப்பஸ் டேல் அண்ட் சர் மெலிபஸ். சர் மெலிபஸ் வந்து ப்ரோஸ் டேல் அண்ட் ஹோஸ்ட்டு எல்லாருமே இந்த டேலை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுதான் வந்து இவரோட பொயட்ரி ஒர்க்ஸ். அண்ட் இந்த பொயட்ரி ஒர்க்கில் தான், அதாவது ப்ரோலாக் டு கேன்டர்பரி டேலில் தான் அவர் முதல்ல இங்கிலீஷில் எழுத ஆரம்பித்தார். அண்ட் அவரோட ப்ரோஸ் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ரோஸ் ஒர்க் இருக்குது சாசர்து. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா பாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டிரான்ஸ்லேஷன். செகண்ட் வந்து ட்ரீட்டிஸ் ஆன் த ஆஸ்ட்ரோலேப் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஒர்க். அண்ட் சாசரை பற்றி நிறைய பேர் நிறைய கோட் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா ட்ரைடன் வந்து சாசரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரின்னு சொல்லியிருப்பார். அண்ட் ட்ரைடன் தான் சாசரை நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அவரோட ப்ரோலாக் டு கேன்டர்பரி ட்ரெயில்ஸ் படிச்சுட்டு ஹியர் இஸ் காட்ஸ் பிளண்டின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் சம் ஆஃப் ஹிஸ் கேரக்டர்ஸ் ஆர் விஷியஸ் அண்ட் சம் ஆர் வர்ச்சியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அவர் ப்ரோலாக் டு கேன்டர்பரி ட்ரெயில்ஸில் இருக்கிற கேரக்டரைசேஷனை அப்ரிஷியேட் பண்ணி சொன்ன வேர்ட்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் வித் ஹிம் தட் அவர் ரியல் போய்ட்ரி இஸ் பார்ன் அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ அர்னால்டு சாசரை ப்ரைஸ் பண்ணி சொல்லியிருப்பார். நான் எல்லா கொட்டேஷன்ஸும் சொல்லலை, ஒரு சில இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். அண்ட் சாசர் லேக்ஸ் த ஹை சீரியஸ்னஸ் ஆஃப் கிரேட் கிளாசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ அர்னால்டே சாசரை பற்றி சொல்லியிருப்பார். அண்ட் நெக்ஸ்ட் கோட் என்ன அப்படின்னா சாசர் இஸ் வெல் ஆஃப் இங்கிலீஷ் அன்டிஃபைல்டு அப்படின்னு ஸ்பென்சர் சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட கான்டெம்ப்ரரி ரைட்டர்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.